இந்த மான்ஸ்டர் கிட்ட ஒரு வினோதமான எபிலிட்டி இருக்கு. அது என்னன்னா, யாரோட பொருளாவது சாப்பிட்டாங்கன்னா அவங்கள மாதிரியே மாறி மான்ஸ்டருக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருக்கவர் ஒரு பாக்கெட்ல இருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து அதை சாப்பிட சொல்றாங்க. இந்த மான்ஸ்டர் அந்த மோதிரத்தை எடுத்து வாய்க்குள்ள போட்டுருச்சு. உடனே அது தலைக்குள்ள இருந்து என்னென்னமோ ஆட ஆரம்பிக்குது. அவரு பதட்டத்தில் என்னடான்னு போய் திறந்து பார்த்தா அவங்க அம்மாவோட மூஞ்சி அங்க இருக்கு. அவங்க அம்மாவோட மூஞ்சி வந்தோடனே பதட்டத்தில் இவர் எந்திரிச்சு போறாரு. பார்த்தா அந்த மான்ஸ்டருக்கு 2 நிமிஷம் தான் லிமிட். அதுக்கப்புறம் அது கண்ட்ரோல் இழந்துரும். இவரும் ஒன்றும் பண்ணாதுன்னு கீழே போய் பக்கத்தில் உட்காந்து நார்மலா பேசிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த மான்ஸ்டர் தலையை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு இவரை முத்தம் கொடுக்க வருது. இவர் அங்க திரும்பி பார்க்கும்போது யாருமே இல்ல. திடீர்னு பார்த்தா முன்னாடி வந்து நிக்குது. இவரை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு இவர் மேல பார்த்து வாந்தி எடுக்குது. உடனே இந்த மான்ஸ்டரோட ஓனர் வந்து ஒரு சாக்குப்பை எடுத்து மறுபடியும் தலையை மூடிடுறாங்க. இவரும் அந்த மான்ஸ்டர் தள்ளி விட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் அந்த மோதிரத்தை வெளியே துப்பிருச்சு. அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக தான் அங்க வந்தாரு. அதுக்காக மறுபடியும் எவ்வளவு காசு ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃப் கிட்ட தான் பேசுவேன்னு சொல்லி மறுபடியும் அந்த மான்ஸ்டர் வேணும்னு கேட்கறாரு. ஆனா அதோட ஓனர் நான் 2 நிமிஷம் தான் டைம் கொடுப்பேன், அதுக்குள்ள என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்கிறாங்க. மறுபடியும் போய் அது கொடுக்குறாரு. பார்த்தா அவங்க ஒய்ஃபோட மூஞ்சி அங்கே வந்துருது. ஒய்ஃப் கிட்ட எப்படியோ அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. பேச வேண்டியதில் இப்போவே சொல்லுன்னு கத்துறாரு. ஏன்னா அவங்க கொஞ்ச நேரத்தில் போயிடுவாங்க. உடனே டைம் முடிஞ்சிருச்சு. அது கண்ட்ரோல் இழந்து பின்னாடி போக ஆரம்பிக்குது. பார்த்தா இந்த டைம் கண்ட்ரோல் அவங்க ஓனர் கிட்ட இல்லாமல் ஃபுல்லாக அதோட கண்ட்ரோல் போயிடுச்சு.